வண்டி வந்து தள்ளு வண்டி வந்து நாங்கள் தள்ளவே மாட்டோம். இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷமா நாங்கள் கடை வச்சுருக்கோம். நாங்கள் பைக்கு எடுத்து போய் எல்லாருமே தள்ளி தள்ளி ஒரு வருஷமா நாங்கள் வந்து வண்டியை கொண்டு போய் அந்த ஓரத்தில் விட்டுட்டு போகிறோம். கலெக்டர் ஆஃபீஸ் ஆப்போசிட்ல தள்ளுவண்டி கடை வச்சிருக்கோம். காலையில டிஃபன் கடை மட்டும்தான் வச்சிருக்கோம். இதால வந்து ஒரு வாரமா எங்களுக்கு வியாபாரம் இல்லாம நாங்க லோட் பட்டுன்னு இருக்கோம். போலீஸ் வந்து அங்க கடை வைக்க கூடாது, நீங்க 100 மீட்டர் தள்ளி வைங்க, 200 மீட்டர் தள்ளி வைங்க, இந்த இடத்துல நீங்க கடை வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நாங்க 20 வருஷமா அதே இடத்துல தான் கடை வச்சிருக்கோம். இப்ப வேற இடத்துல மாத்தி வைக்க எங்களால முடியாது. இதே இடம் எங்களுக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி பாக்குற எஸ்பியை பாக்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம். இதால ஒரு வாரமா கடை வைக்காதால எங்க பசங்களுக்கு பசியும் பட்டினியுமா இருக்கும். 2 பொம்பளை புள்ள தான் வச்சிருக்கோம். இதை வச்சுதான் நாங்க கடை நடத்தின்னு வரோம். இதை வச்சுதான் எங்க பிள்ளைங்களை காப்பாத்துறோம். ஒரே ஒரு எஸ்ஐ மட்டும் விஜயரங்கம்ன்றவர் அங்க கடை வைக்க கூடாது, இங்க வந்து டிராபிக் இஷ்யூ ஆகுது, நீங்க வைக்காதீங்கன்னு சொல்றாரு. ஆனா நாங்க வந்து அந்த காவா கட்ட மேலதான் சாலை ஓரமா எந்த இடையூறும் இல்லாம நாங்க கடை வச்சிருக்கோம். நான் வந்து கலெக்டர் ஆபீஸ் எதிர்க்க வந்து நைட் கடை வச்சிருக்கிறேன். எங்களுக்கு வந்து ஒரு மாசமா வந்து ஒரே பிரச்சனையா இருக்குது. போலீஸ் ஒரே ஒரு போலீஸ் தான், எல்லாரும் பிரச்சனை பண்ணல. போலீஸ் வந்து ஒருத்தர் மட்டும்தான் டிராபிக்ல இருக்கிறாரு. அவர் வந்து எங்களை என்ன சொல்றாரு, டெய்லியும் வந்து 6 மணிக்கு கடை வச்சா 7 மணிக்கு வந்து 6:30க்கெல்லாம் கரெக்டா வந்து கடை எடுங்க அப்படின்றாரு. ஏன் சார் எங்களை கடை எடுக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் கேட்டோம். அப்படி நாங்க திருப்பி அவரை கேள்வி கேட்டாலே நீ என்ன கேள்வி கேட்கற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வேற மாதிரி பேசுறாரு. அதை நாங்க பப்ளிக்ல சொல்ல விரும்பல. ஒரு சில வார்த்தைகளை வந்து வல்காரா பேசுறாரு. உங்களுக்கு என்ன தள்ளு வண்டி வச்சுக்கிறேன் நான் இங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு எங்களை கேட்கறாரு. எடுனா எடுக்க வேண்டியதானே, நீங்க என்ன இந்த கேள்வி அந்த கேள்வி எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு கேட்கறாரு. எங்களால வந்து நாங்க சரி நாங்க அப்படின்னு கடை வச்சு ரெடி பண்ணின்னு வந்துட்டோம். ஒரு 3000 ரூபாய் கடை வாங்கி முதல் வச்சு கொண்டு வந்து ஒரு பொருளை நாங்க விற்கிறதுக்கு வரோம். ஆள் சொல்லிருக்கிறோம், மாவு அரைக்க சொல்லிருக்கோம். காலையில மாவு சொன்னதா சாயங்காலம் எடுத்துன்னு வந்து வைப்பாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வந்து கொண்டு வந்து பார்சல் எல்லாம் கட்டி வச்சதுக்கு அப்புறம் எடுத்து குப்பையில ஊத்திட்டு போங்கம்மா, எடுனா எடுத்துட்டு போயாமா அப்படின்னு இவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லி நீங்க கடையை வைக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தா நாங்க எடுத்து ரெடி பண்ணே வந்திருக்க மாட்டோம். ஆனா கடையை எடுத்தது வந்து வச்சதுக்கு அப்புறம் இவர் கடையை எடுங்க அப்படின்றாரு. இதை நாங்க திருப்பி கேள்வி கேட்டதுனால எல்லார்கிட்டயும் இது வந்து இவர் மட்டும் பண்ணாரா என்னன்றது தெரியாது. ஆனா எல்லாருமே எங்களுக்கு யார் தான் எங்களுக்கு எதிரினே எங்களுக்கு தெரியல. வரவங்க எல்லாருக்கும் நாங்க சாப்பாடு தான் கொடுத்து அனுப்புறோமே. ஒரு காசே இல்லாத எங்க கிட்ட வருவாங்க நைட் நேரத்துல, எம்மா பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்லம்மா, இன்னைக்கு வயசு பசங்கள இருந்து குடிகாரங்கள இருந்து எல்லாருமே நைட்ல எங்க போவாங்க, எல்லா கடையும் பெரிய கடை மூணு நாங்க சின்ன கடை வச்சிருக்கிறோம்ல, நாங்க போலீஸ்க்கு பயந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு திருட்டுத்தனமா ஒரு இருட்டல்ல வியாபாரம் பண்றோம். ஒரு திருட்டம் எடுன்னுவாங்க, ஆனா நாங்க எடுத்துருவோம். ஆனாலும் நாங்க வச்சிருக்கும் போது அந்த காசு இல்லாத எத்தனையோ பேருக்கு நாங்க சாப்பாடு கொடுக்குறோம். எங்க நிலைமைக்கு நாங்க கொடுக்குறோம். எங்களை போய் எடுங்கன்னு சொல்லும் போது நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சாலை ஓரமா கடை தள்ளுவண்டி கடை நடத்திட்டு வர இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 கடைக்காரங்க இங்க இருக்கிறாங்க. 15 கடைக்காரங்க காலையில வந்து டிஃபனு, மதியம் ஒருத்தவங்க சாப்பாடு பட்டை சாதம், நைட்டு இரவு டிஃபனு, இந்த கத்தாழை ஜூஸு, இந்த மாதிரி அருகம்புள்ள ஜூஸு, இயற்கை ஜூஸு, கூழு கடை, இந்த மாதிரி கடையெல்லாம் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, டிராஃபிக் போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரி கடை வைக்கக்கூடாது, ஏன் வைக்கக்கூடாதுன்னா டிராஃபிக் இடையூறாக இருக்குதுன்னு அவங்க அறிவுறுத்திருக்காங்க. ஆனால் இவங்களோட கோரிக்கை என்னன்னா, இவங்க வந்து சாலை ஓரத்தில் அந்த பாதாள சாக்கடை ஸ்லாப் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்லாப் மேலே வச்சு கடை நடத்திருக்காங்க. எந்த போக்குவரத்துக்கோ பொதுமக்களுக்கோ எந்த ஒரு இடையூறு இல்லைன்ட்டு அவங்களோட கோரிக்கை சொல்லியிருக்காங்க. இந்த கடையை வச்சு தான் கிட்டத்தட்ட 15 குடும்பத்துக்கு மேற்பட்ட கடைக்காரங்களும் அவங்க குழந்தைங்கள படிக்க வைக்கிறாங்க. எல்லாருமே படிக்க வச்சு எல்லாருமே ஒரு நல்ல படிக்க வச்சிருக்காங்க.